விழுப்புரம் மாவட்டம் ஆமன் குளத்துமேடு பகுதியில் நிவாரணம் வழங்காததால் அரசு பேருந்தை பகுதி மக்கள் சிறைபிடித்து வைத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலிஃபத்துல்லா. வணக்கம் கலிஃபத்துல்லா, விவரங்கள். வணக்கம் சாரா. பெஞ்சைர் புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதில் பல்வேறு இடங்களில் குளறுபடி நடைபெற்று வருவதால் கொந்தளிப்படைந்து வரும் பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு இடங்களில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இன்று முதல் தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள அம்மன் குளத்துமேடு கிராமத்தில் வசித்து வரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதோடு நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசியும் தரமற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அம்மன் குளத்துமேடு கிராமத்தில் ரத்தங்களில் திண்டிவனத்தை நோக்கி சென்ற அரசு டவுன் பஸ்ஸை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது நிவாரண நிதி வழங்காத தமிழக அரசை சந்தித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகளிடம் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.